வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ராடே லெவல்ஸ் இண்டிகேட்டர்ஸ் பற்றி உங்களோட கொஸ்டின்ஸ் நான் கேட்க சொல்லியிருந்தேன். சில பேர் உங்களோட கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் தான் இது எல்லாமே. எந்த இண்டெக்ஸில் ஒர்க் ஆகும்னு கேட்டிருந்தீங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த 3 இண்டெக்ஸில் ஒர்க் ஆகிற மாதிரி தான் இப்போ கோடிங் பண்ணியிருக்கோம். அதுக்கான செட்டிங்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். கமோடிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா அதோட செட்டிங்ஸும் நாங்கள் போஸ்ட் பண்ணுவேன். அடுத்த கொஸ்டின் வந்து ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதில் ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டாப் லாஸ் இதில் காமிச்சிருக்கும். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷன் சார்ட் எடுக்கிறீங்கன்னா இப்போ இதில் பையிங் ப்ரைஸ் வந்து 112, அப்போ ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் 88 நீங்கள் காமிக்கும். நீங்கள் இந்த ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும்னா எப்பயுமே நான் சொன்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்துட்டு தான் போகும். இந்த வீக்கை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இந்த வீக் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் கிடையாது. இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சதுனால நமக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஸ்டாப் லாஸ் வந்து நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். நிஃப்டிக்கு வந்து 35 பாயிண்ட்ஸு, பேங்க் நிஃப்டிக்கு 60 பாயிண்ட்ஸு, சென்செக்ஸுக்கு 100 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது ஆர்டர் எடுத்த உடனே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ சப்போஸ் அது வரைக்கும் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஆர்டர் எடுத்த உடனே இந்த ஸ்டாப் லாஸ் போட்டுருவோம். நமக்கு இங்கே பை சிக்னல் ஒன்று வந்திருக்கு, ரீடெஸ்ட்டும் வந்திருக்கு. ரீடெஸ்ட் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 112. இப்போ 112க்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து 35 பாயிண்ட்ஸ் மைனஸ் பண்ணி நான் ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணிவிடுவேன். என்னோட முதல் லாட் வந்து ரீடெஸ்ட்டில் எடுப்பேன், அதாவது 112 அப்படின்னா. ரெண்டாவது லாட் பிளேஸ் பண்ணுறது வந்து ஸ்டாப் லாஸ் கிட்ட தான். இங்கே ஒரு 88 ருபீஸ் ஸ்டாப் லாஸ்னால் 90 இல்லை 95ல் நான் இன்னொரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் இந்த லெவல் வந்துட்டு அப்புறம் தான் போவோம் ஆப்ஷன் சார்ட்டில். ஸோ நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸ் அரௌண்ட் 100 கிட்ட இருக்கும். அங்கேருந்து நம்ம டார்கெட் 1, டார்கெட் 2 எந்த ப்ரீமியமில் எடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க. ப்ரீமியம் வந்து 1% ஆஃப் தி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க எப்பயுமே. உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த ப்ரீமியமில் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா எக்ஸ்பிரி அன்னைக்கு கூட நம்ம நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறோன்னா 100 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் எடுக்கலாம். பேங்க் நிஃப்டியில் வந்து 400 to 500 பாயிண்ட்ஸில் எடுக்கலாம். சென்செக்ஸ்னால் உங்களுக்கு 600 ருபீஸ் 500 ருபீஸில் எடுக்கிறது பெட்டர். உங்களுக்கு அந்த ப்ரீமியமில் தான் மூவ்மெண்ட் இருக்கும். லோ ப்ரீமியமில் எடுக்கக்கூடாது. இண்டிகேட்டர் வந்து லோ ப்ரீமியமில் ஒர்க் ஆகாது. லோ ப்ரீமியம் 10 ரூபாய் 20 ரூபாயில் வந்து ஒரு சுத்தமாக காமிக்காது, உங்களுக்கு சிக்னலே வராது. ஸோ லோ ப்ரீமியமில் இது எடுக்கக்கூடாது, இண்டிகேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. இண்டெக்ஸில் 25 பாயிண்ட்ஸ் போனால் ஆப்ஷனில் எவ்வளோ போகும்னு கேட்டிருந்தாங்க. டெல்டா பேஸ் பண்ணி தான். டெல்டா வந்து 0.5ல் இருக்கிறத எடுத்திங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் இண்டெக்ஸில் மூவ் ஆகுதுன்னா 25 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் கிடைக்கும். ஸோ டெல்டா பேஸ் பண்ணி தான் அந்த மூவ்மெண்ட் இருக்கும். டெய்லி சிக்னல்ஸ் வருமானு கேட்டிருந்தாங்க. டெய்லி சிக்னல்ஸ் வரணும்னு அவசியம் இல்லை. கண்டிஷன் மீட் ஆனால் மட்டும்தான் சிக்னல்ஸ் வரும். மந்த்லி வந்து ஒரு 17 days ஆகுது நம்மளுக்கு ட்ரேட் இருக்கும். நம்மளோட மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் வந்து நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணது தான். நிஃப்டியில் 35 பாயிண்ட்ஸு, பேங்க் நிஃப்டிக்கு 60 பாயிண்ட்ஸு, சென்செக்ஸுக்கு 100 பாயிண்ட்ஸ். வெறும் ஆப்ஷன் சார்ட் மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. இப்போ அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இண்டெக்ஸில் வந்து நமக்கு இங்கே சிக்னல்ஸ் எதுவும் வந்திருக்காது, ஆனால் ஆப்ஷன் சார்ட்டில் வந்திருக்கும். ஏன் நம்ம அந்த இது சொல்கிறோம்னா, இண்டெக்ஸ்லேயும் சிக்னல் வந்து ஆப்ஷன் சார்ட்லேயும் சிக்னல் வந்துச்சுன்னா கன்ஃபர்மேஷன், டபுள் கன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம எடுக்கலாம். இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்எல் வந்து ஹிட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் ஆப்ஷன் சார்ட்டில் வந்து உங்களுக்கு சிக்னல் வராது சில டைம். அந்த டைம் எடுக்கும்போது நான் சொல்கிற மாதிரி ரீடெஸ்ட்டில் ஒரு லாட்டு, எஸ்எல் கிட்ட ஒரு லாட்டு. சப்போஸ் எஸ்எல் கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் 3 minutes கேண்டலில் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிடலாம். அதுதான் நம்மளோட எஸ்எல். நீங்கள் ஆப்ஷன் சார்ட் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். 2 லாட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லாட் 50% லாட் வந்து ரீடெஸ்ட்டில், 50% வந்து நியர் எஸ்எல். கமோடிட்டி, ஃபோரெக்ஸ், அப்புறம் கிரிப்டோ இதில் இந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகாது. அதுக்கான செட்டிங்ஸ் சுத்தமாக வேறு. ஸோ அதுக்கான செட்டிங்ஸோட நான் வேறு இண்டிகேட்டர்ஸ் நான் கொடுப்போம். ஓகே, நான் மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குது, கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் எக்ஸல் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் உங்களோட கொஸ்டின்ஸை டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ.